சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மே 18 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா, ஒரு காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காண்டி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. மே 18 வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய இனப்படுகொலை நாள் வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்துட்டு நம்ம செய்யலாம்னு இருக்கிறோம். அது வந்து தமிழ் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். அது தமிழர்களுடைய இனப்படுகொலை நாள், துக்க நாள் வந்து அன்னைக்கு வந்துட்டு 1.5 லட்சம் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து செத்துருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு துக்க நாள் அன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கன்னியாகுமரியில வந்துட்டு இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்துறன்றது வந்து தமிழ் இனத்திற்கே வந்துட்டு செய்யற பெரிய துரோகமா நாங்க நினைக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு கவலையான வீடியோ. ஆனால் நாம் தமிழர் இருக்கு மட்டும் மகிழ்ச்சியான வீடியோன்னே சொல்லலாம். அதாவது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி அந்த இளைஞர்களும் தமிழ்நாட்டுக்கு ஏன் தமிழர்களுக்கு தேவை என்றதை இதை விட ஒரு உதாரணம் ஒன்றுமே இல்லை. அதாவது ஈழத்தமிழன் தானே 1,50,000 பேர் மே 18 செத்தானே இனப்படுகொலை அண்டு, அது அல்லாடி அதை பற்றி சிந்திக்காத புற மாநிலத்தினர் ஸோ ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள். மே 18 அது எங்களுடைய செத்த வீடு அண்டு. அந்த செத்த வீட்டுக்கு நீங்கள் வராட்டியும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் இருந்துட்டு சத்தம் போடாமல் இருக்கலாம் தானே, அதுதானே ஒரு அழகு. ஆனால் நீங்கள் செத்த வீட்டுக்கும் வரமாட்டீங்க, பக்கத்தில் வீட்டில் இருந்துകൊണ്ട് பாட்டை போட்டு சத்தம் போட்டு புரோக்ராம் செய்கிற அளவுக்கு இருக்கிறீங்கன்றீங்கள. அந்த அந்த தமிழ், அதாவது தமிழ்நாடுன்றது இப்போ தமிழ்கிட்ட இல்லைன்றது தான் அர்த்தம். ஸோ அதுக்கு அந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஒருவர் ஃபோன் பண்ணி கதைச்சிருக்காரு. அருமையாக கதைச்சிருக்காரு. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நான் திருப்பி உங்களுக்கு போட தேவையில்லை. அது ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். இந்த நடிகர் மேல் இந்த உங்களுடைய படங்கள் இலங்கையில் எத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது வெளிநாடுகளில் லண்டன், அமெரிக்கா, கனடா, இந்த ஐரோப்பா ஃபுல்லாக, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், அங்கே இஞ்சியண்டு எவ்வளோ பேர் உங்களுக்கு பார்த்து இந்த வருமானத்தை உண்டாக்கணும். சில படங்கள் மொக்க படங்கள், இப்போ கடைசியாக வந்த மாதிரி, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலியான படங்கள் வந்து இல்லை, அப்படி சில மொக்க படங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து உங்களுக்கு பணத்தை தாரமே. நாங்கள் செத்த வீட்டுக்கு உங்களால் ஒரு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் கிடக்கு. ஸோ இதற்காகத்தான் இந்த நாம் தமிழர் கட்சியை நாங்கள் வெல்ல வைக்கணுமன்றதுக்கு மெயின் காரணம். தயவுசெய்து நாங்கள் இனிமேலும் ஏதாவது இலங்கை தமிழருக்கு எதை பிரச்சனை என்றாலும் எல்லா தமிழரும் ஒற்றுமையாக இருக்க வேணும். அதே மாதிரி மலேசியா தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் எல்லா தமிழரும் ஒற்றுமையாக இருக்கணும். தமிழ்நாட்டு தமிழருக்கு பிரச்சனை இருந்தாலும் எல்லா தமிழரும் ஒற்றுமையாக இருக்கணும். வந்தவன் எல்லாரையும் கதைக்க விட்டு பார்த்து கொண்டு இருக்கப்படாது. அதற்காகத்தான் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை என்றதை புரிந்து கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நிச்சயமாக இவர்களை வன்மையாக கண்டிக்க தெரிஞ்சவர்கள் அனைவரும் உங்களை கீழே கருத்துக்கள் எழுதுங்க. அதை விட கடைசியாக உண்டு மே 18 இந்த ப்ரோக்ராம் நடந்தால் தயவு செய்து தமிழ்நாட்டிலேருந்து 6வது இந்த விஷயத்தை அறியத்தாருங்கள். அதற்கு பிறகு நடந்து சேர்ந்தால் இவர்களுடைய படம் இனிமேலும் வெளிநாடுகளில் ஓடாமல் ஏற்பாடு செய்யவும் நாங்கள் தமிழர்கள் தயங்கப்படாது. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.